எரிவாயு விலை உயர்வால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்க தலைவர் வெங்கட் சுப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் சார்பில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு உணவு தயாரிப்பு கருவிகளின் கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட சுப்பு, தற்போது எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் அதற்கு மாற்றாக சோலார் அடுப்பு மற்றும் மாசில்லாத நவீன விறகு அடுப்புகள் மூலம் அமைப்பதற்கான கருவிகள் இந்த எக்ஸ்போவில் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தார். எரிவாயு விலை கிட்டத்தட்ட 160 விழுக்காடு வரை உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களின் நலன் கருதி உணவுகளின் விலை 5 விழுக்காடு அளவுக்கே உயர்த்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு விலை குறைந்தால் உணவுப் பொருட்கள் விலையை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 165%, 265% உயர்ந்த கேஸ் 10% குறைஞ்சா பெரிய விஷயம். ஆயிலும் அதே மாதிரி தான், ரெண்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே அளவுக்கு குறைந்தால் நிச்சயமாக நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் யாரும் விலையை உயர்த்தலை, மினிமம் ரேட் தான் உயர்த்தி இருக்கிறோம். திருப்பி அந்த அளவுக்கு குறைஞ்சா கண்டிப்பாக குறைக்க தயாராக இருக்கிறோம்.